Hey guys and vanakam mommies, welcome to Mr Appukutty channel. Elarum நல்லா இருக்கீங்க நம்ம எல்லாரும் சேஃபா இருங்க. நெக்ஸ்ட் கோவிட் வேவ் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ எப்பயுமே சேஃபா இருங்க. ஓகே, இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் குழந்தைங்களுக்கு ஒல்லியாக இருக்கிற குழந்தை இந்த மாதிரி குண்டாக இருக்கிற குழந்தை கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கான ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் தான் சொல்லியிருந்தேன். அப்போவே சொல்லியிருந்தேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மொபைல் ஃபோன் காமிச்சு ஊட்டுறதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் மற்ற வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்யூ. எனக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தேன், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் வீடியோஸ் நான் போடுறேன், உங்கள் டவுட் கிளியர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ரோட்டில் போயிட்டே இருக்கோம். அப்போ வந்து அப்படி ஹோட்டல் க்ராஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டக்குன்னு நிறைய பிக்சர்ஸ் இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க, வெஜ் சாப்பிட்றவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோபி மஞ்சூரியன் பார்த்தா அப்படி எப்படி வந்து நாக்கு எப்படி டெம்ப்ட் ஆகும், இல்லை ஒரு பிரியாணி பார்த்தா எப்படி டெம்ப்ட் ஆகும். இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் டெம்ப்ட் ஆகுது? நீங்கள் வந்து காரில் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, நீங்கள் டேஸ்ட்டே பண்ணல, நீங்கள் கையும் வைக்கல, எப்படி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நாக்கில் எச்சு வருது? உங்கள் கண் நீங்கள் பார்க்குறனால தானே ஆட்டோமேட்டிக்காக ஐயோ எப்படியாவது சாப்பிட்றணுமே அப்படின்ற ஒரு தாட் நமக்கு வருது. ஒரு ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், எதை பார்த்தாலுமே. இதுதான் வந்து இந்த வீடியோக்கான ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு. இதில் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு முன்னாடி வந்து ஃபுட்டு வந்து நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கும், நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். பிரியாணியே பக்கத்தில் வச்சுக்கோங்க, கண்ணை நல்லா மூடிக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது. இல்லை அதை பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள், அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 2 வாய் கண்ணை மட்டும் சாப்பிடுங்க, உங்களுக்கு பொறுக்க அது பார்த்து தான் சாப்பிடணும்னு தோணும். இதே தானே வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், இல்லை சம் டிஸ்ட்ராக்ஷன் எதாக இருக்கட்டும், கையில் ஒரு புக்கு கொடுத்து நம்ம ஊட்டுறது, மொபைல் ஃபோன் காமிச்சிட்டு ஊட்டுறது, டிவி காமிச்சிட்டு ஊட்டுறது, இதெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து 4 வாய் சாப்பிட்ற குழந்தைங்க 10 வாய் சாப்பிடும் தான். அது வந்து நான் வந்து ஏற்றுக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னா வந்து ரொம்பவே இது வந்து தப்பு தான். எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னா, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சில பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். இன்றைக்கி மொபைல் ஃபோன் பார்த்துட்டு சாப்பிட்ற குழந்தைங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் ஒரு 7 வயசு 9 வயசு 5 வயசு ஆகிற குழந்தை நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு சாப்பிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிடாது. அப்போ வந்து நம்ம வந்து போய் கொஷின் பண்ணுவோம், அங்கே இருக்கிற ஆன்ட்டியை, ஹெல்ப்பரை, இல்லைன்னா அங்கே இருக்கிற மேமை வந்து கொஷின் பண்ணுவோம். என் குழந்தை வீட்டில் நல்லா தான் சாப்பிட்டான், இப்போ ஸ்கூலுக்கு வந்தால் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு வந்து நம்ம கொஷின் பண்ணுவோம். பட் கொஷின் பண்ணுறதுன்றது நமக்கு வந்து நீங்களே யோசிச்சு பாருங்கள், கொஷின் பண்ணுறது கரெக்டாக? நம்ம வந்து மொபைலை காமிச்சு ஊட்டி பழகிட்டு அந்த குழந்தை திடீர்னு ஒரு கப்பை கொடுத்து ஒரு மூடி போட்டு ஸ்பூனை வச்சு போய் சாப்பிடு அப்படின்னா எப்படி சாப்பிடும்? எந்த குழந்தையுமே சாப்பிடாது. நம்ம வந்து டிஃபன் பாக்ஸை பார்த்துட்டு காலி ஆகலை அப்படின்னும் போது நம்மளும் சேர்த்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும், ஸ்கூல் பிடிக்காமல் போகும், அங்கே இருக்கிற ஆன்டிஸ்லாம் பிடிக்காமல் போகும். என்ன இது ஒரு ஸ்கூல் ஊட்டியே விட மாட்டாங்க, நமக்கு வந்து ஒரு குழந்தைக்கு தான் ஊட்டணும். பட் அங்கே வந்து 20 குழந்தை இருக்கும், 30 குழந்தை இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஊட்டும் போது இன்னொரு குழந்தை நமக்கு ஊட்டலேன்னு தோணும். இன்னொரு குழந்தை தானாக சாப்பிட்ற குழந்தைய ஊட்டுறதை பார்த்துட்டு சாப்பிடாமல் போகும். ஸோ ஸ்கூல்ஸில் எப்பயுமே அதை பண்ண மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ தான் போய் ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்கள் சொன்னாலும், நம்மக்கிட்ட ஓகே நான் பார்த்துக்கிறேன் ஊட்டி விட்றேன்னு சொன்னாலும், ஸ்கூலில் நம்ம வந்து அது பக்கத்து தப்பு. ஸோ நம்ம குழந்தைங்கள நம்ம வீட்டிலே வந்து இந்த மாதிரி மொபைல் ஃபோன் காமிக்காமல், டிவி காமிக்காமல் நம்ம ஊட்டி பழகணும். இதுதான் வந்து சின்னதுலேயே வந்து சொல்லுவாங்க பேபி லெட் வீனிங். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க பேபி லெட் வீனிங் அப்படின்னு. அப்படின்னா என்ன அப்படின்னா, குழந்தைங்க வந்து 6 மாதம் ஆனதுக்கப்புறம் தானாகவே வந்து ஒரு சில க்யூஸ் கொடுப்பாங்க. க்யூஸ் இந்த சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. அவங்க வந்து தானாக சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு சில க்யூஸ்லாம் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தானாக நாங்கள் வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு பழகலாம். இதுக்கு வந்து ஹை சேர், பூஸ்டர் சேர்ஸ்லாம் இருக்குது, அந்த தான் வாங்கணுமா அப்படின்னா அப்படி கூட கிடையாது. நம்ம வந்து ரொம்ப எளிமையாக நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒரு சேர் ஒரு டேபிள் போதும். இல்லை கீழே கூட உட்கார வச்சுக்கோங்க, நீங்களும் உட்காந்துக்கோங்க, உங்கள் குழந்தைய உட்கார வைங்க. 6 months பேபியால் வந்து இப்படி உட்கார முடியாது, அதுக்கு தான் வந்து ஒரு சேர்ன்னு சொல்கிறாங்க. ஒரு பில்லோ வச்சு ஒரு நார்மல் சேரில் உட்கார வச்சு ஒரு டேபிள், ஒரு டைனிங் டேபிள் உட்கார வச்சு தட்டில் 6 மாத குழந்தை என்ன சாப்பிடுன்னு திங்க் பண்ணி நம்ம போட்டு வைக்கணும்.
2 நாள் எடுத்து சப்புவாங்க. ஒரு 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 இவ்ளோ எடுத்து சாப்பிட்டாலே பெரிய விஷயம் 6 மாச குழந்தைக்கு. பட் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், 6 மாசமா ஆயிடுச்சு, இதுக்கு என்ன எப்படி தானா சாப்பிடும் அப்படின்னு தான் யோசிப்போம். கிடையவே கிடையாது. 6 மாசத்துல அந்த குழந்தைக்கு இவ்வளோதான் சாப்பாடு தேவைப்படும். நீங்க அதிலேயே நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு தானா சாப்பிட நீங்க கத்து குடுத்துட்டீங்க அப்படின்னா, 4 வயசு 5 வயசு ஆகும்போது உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. நம்ம 6 மாசத்துலேருந்தே ஃபோனை காமிச்சு டிவியை காமிச்சு நல்லா ஊட்டி 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 பழகிட்டு 5 வயசில் போய் ஸ்கூலுக்கு போகிறானே என் குழந்தை, நான் வந்து 1 மாதம் நான் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒரு கிளாஸில் சேர்ந்து இல்லை ஏதோ ஒன்று டிவியை பார்த்து எப்படியோ ஒரு டிப்ஸு கேட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க 1 மந்த்லலாம் முடியாது. யோசிச்சு பாருங்கள், 6 மாதத்தில் ஒரு குழந்தை 2 ஸ்பூன் சாப்பிடும், 5 வயசில் ஒரு குழந்தை எத்தனை பேர் எவ்வளோ சாப்பிடும், ஒரு பவுல் ஃபுல்லாக சாப்பிடும். அந்த ஒரு பவுல் ஃபுல்லாக சாப்பிட்ற குழந்தைக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு தானாக சாப்பிட்றது பழகுனீங்கன்னா அப்போ தான் அந்த குழந்தை 2 ஸ்பூன் தான் எடுத்து வாயில் வைக்கும். இதை நம்ம 6 மாதத்துலேயே பழகிருந்தோம்னா 5 வயசில் வந்து குழந்தை தானாக சாப்பிட ஆரம்பிக்கும். எவ்வளோ குவான்டிட்டி அதுக்கு தேவை கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் சொல்கிறது பேபி லெட் வீனிங் அப்படின்ட்டு. 6 மாதம் நீங்கள் பழகுங்க. என்ன தான் இருந்தாலும் நம்ம 6 மாதத்தில் நம்ம வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ண தான் போகிறோம். அதுலேருந்து எல்லா சத்துமே குழந்தைங்களுக்கு போக தான் போகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக எடுத்து பண்ணணும். 10 நாள் கொடுத்துட்டு என் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது, எல்லாரும் நமக்கு சுற்றி பேசுவாங்க தான், இவ்வளோ இப்படி கொடுக்கக்கூடாது, தப்பு, நான்லாம் உனக்கு இதை பண்ண அதை பண்ண தப்பு, அப்படி பண்ணக்கூடாது, நீ ஊட்டணும், பிஸ்கெட் ஃபீட் பண்ணும், இவ்வளோ பண்ணும் அவ்வளோ பண்ணும், எதையுமே காதில் வாங்கிக்காம நீங்கள் 6 மாத குழந்தை வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக பேபி லெட் வீனிங் கொடுத்து பாருங்கள். ஒரு 10 நாள் ஒரு 20 டேஸ் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக சாப்பிட ட்ரை ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சாலே அது ப்ராக்டிஸ் தான். அதை வந்து நெக்ஸ்ட் டே 2 ஸ்பூனாக வைப்பாங்க, 1.5 ஸ்பூனாக வைப்பாங்க, தப்பு இல்லை. அவங்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் இருக்கலாம், ஃபீவர் இருக்கலாம். ஸோ அந்த டைமில் சாப்பிடாம போகலாமே தவிர, மற்றபடி நீங்கள் இந்த பேபி லெட் வீனிங் 6 மந்த்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த ஃபோன் இல்லாமல் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டு நீங்களும் சாப்பிடணும், குழந்தையும் சாப்பிடணும். இந்த மாதிரி நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. 3 வயசில் தானாகவே சாப்பிடுவாங்க, 2 வயசுலேயே தானாகவே சாப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது. நாங்கள் வந்து அப்புக்கு வந்து எனக்கு வந்து 6 மந்த்ஸ், அவனோட 6 மந்த்ஸில் எனக்கு வந்து நாலேஜ் இல்லை. ஸோ இதை வந்து நான் வந்து 1.5 இயர்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு அப்போ தான் வந்து அப்படி ஒரு தாட்டில் வந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து தனியாகவே கொடுத்து பழக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வேளை சாப்பிட்டா கூட ஓகே அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து ஓகே நான் அம்மாலாம் சாப்பிட்றாங்க, ஸ்கூலுக்கு போய் சாப்பிட்ற அளவுக்கு பழகியாச்சு. ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தது. இப்போ வந்து ஃபோனை காமிச்சு சாப்பிட்றதுலாம் நான் அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். நான் எதுக்கு அப்போ சொன்னேன் அப்படின்றது, இப்போ வந்து ஒரு தட்டில் இருக்கிற சாப்பாடை பார்த்துட்டு அந்த குழந்தை வந்து என்ன சாப்பிட்றோன்றது அவங்களுக்கு தெரியணும். அது என்ன குழம்பா இருந்தாலும், ரசமாக இருந்தாலும், பொரியலாக இருக்கட்டும், தோசை, இட்லி, பூரி எதாக இருந்தாலும் அவங்க பார்க்கணும். கண்ணால் பார்த்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் வந்து நீ சாப்பிட்டு போகிறேன்னு சொல்லும். ப்ளஸ் அவங்க எப்பயுமே குழந்தைங்களோட பிளேட்டுக்கு வந்து அழகாக தான் இருக்கும். நீங்கள் எதாவது டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம். அதை பார்த்தது இன்னும் வந்து டெம்ப்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக பிரெயினுக்கு சிக்னல் போய் உங்கள் நாக்கில், குழந்தைங்களோட நாக்கு எச்சு ஊற ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக டெம்ப்ட் ஆகுறதுன்னு அர்த்தம். ஸோ எச்சு ஊறுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து தானாக எடுத்து சாப்பிட்றாங்கன்னா அந்த ஃபுட் நல்லா டைஜஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து ஃபோனை காமிச்சிருந்தா என்ன சாப்பிட்றான்னு தெரியாது, அவங்களுக்கு வாயில் எச்சு ஊறுறது. அந்த எச்சு ஊறுறதுங்கிறது நான் சொல்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் திங். சாப்பிட்ற விஷயத்தில் எச்சு ஊறி நம்ம மென்று சாப்பிட்டா தான் குழந்தைங்களுக்கு நல்ல டைஜஸ்ட் சிஸ்டம் நல்லா இருக்கும், நல்லா சாப்பிட்டு பழகுவாங்க, நல்லா சீக்கிரமாக அந்த செரிமான தன்மை வரும். இது இல்லாமல் நம்ம ஃபோனை காமிச்சிருந்தா கீழே என்ன சாப்பிட்றாங்கன்னே தெரியாது, அது என்ன ஒரு ஐட்டம்னே தெரியாது. திடீர்னு ஃபோனை 4 வருஷமாக காமிச்சு சாப்பிட்டு பழகிட்டு திடீர்னு பிளேட்லேயோ இல்லை ஒரு லஞ்ச் பாக்ஸ்லேயோ கொண்டு போய் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி சாப்பிட்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த டைமில் எல்லா குழந்தையும் சாப்பிடுவோம், இந்த நம்ம குழந்தை சாப்பிடாது, நமக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும், சாப்பிடவே மாட்டேங்கிறான், ஸ்கூலில் பார்த்துக்கவே மாட்டேங்கிறான். பட் மிஸ்டேக் வந்து நம்மக்கிட்ட தானே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து மொபைல் ஃபோன் காமிச்சு சாப்பிட்றதோ இல்லை டிவி காமிக்கிறதோ இல்லை புக்கு படித்து ஸ்டோரி சொல்லி எதுவுமே இருக்கவே கூடாது. இது வந்து நீங்கள் வந்து அது கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் சாப்பாடுனா சாப்பாடு மட்டும் காமிச்சா சாப்பிட்ணும். ஒரு கேரட்னா அது டேஸ்ட் என்னன்னு குழந்தைக்கு தெரியணும். நம்ம பாட்டு கேரட்டை ஊட்டிகிட்டு இருப்போம், அவங்க பாட்டுக்கு ஃபோனில் காமிச்சா அதை டேஸ்ட் தெரியாது இல்லையா. ஸோ பிளேட்டில் பார்த்து எடுத்து கேரட் எடுத்து கடிச்சா தான் டேஸ்ட் தெரியும். எடுத்து தோசை எடுத்து கடிச்சு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். கண் வந்து ஃபுட்டை பார்க்கணும், நோஸ் வந்து ஃபுட்டு என்ன இருக்குன்னு ஸ்மெல் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபோன் ஏதாவது காமிச்சு டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்மெல்லும் அவங்களுக்கு வந்து அவ்வளோவா வராது, கண் பார்வையும் அவங்க வந்து அதை பார்க்க மாட்டாங்க. என்னமோ கொடுக்குறாங்க, என்னமோ வயிற்றுக்குள்ளே போகுது, இதுதான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஹெல்த்தியாக
ஒரு ஹேபிட்னு கேட்டால் கண்டிப்பாக இது வந்து ஹெல்தி கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் கேட்டாலும் சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் வந்து ஃபோன் காமிச்சு அந்த குழந்தை சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிடுச்சு, மேல் வீட்டில் காமிச்சு குண்டாயிடுச்சு, இதெல்லாம் வந்து குண்டா இருக்கிறதே ஃபஸ்ட்டு ஹெல்தி அப்படிங்கிறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து சாப்பிட்டு குண்டாகிறாங்கன்னா ஓகே, நம்ம பாட்டுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஹெல்தி கிடையாது. அதே மாதிரி பிளேட்டில் போட்டு அவங்க சாப்பிடும்போது அவங்களோட ஸ்டொமக்குக்கு தெரியும் எவ்வளோ போதுங்கிறது, அவங்களோட கான்ஷியஸாக இருக்கும். நீங்கள் ஃபோனை காமிச்சிங்கன்னா அந்த கான்ஷியஸ் மைண்ட் இருக்காது, மைண்டு ஃபுல்லாக ஃபோனில் இருக்கனால நம்ம பாட்டு கூட்டிகிட்டு இருப்போம், அவங்க பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம், போதுங்கிற ஒரு சிக்னலை பிரெயின்லேருந்து வராது. நம்ம வந்து 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல ஏதோ ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 இட்லி, ஒரு 5 இட்லி, ஒரு 8 இட்லி சாப்பிட்டாலும் முடியாது. நமக்கு தெரியுதில்ல நமக்கு 4 இட்லி போதும் அப்படின்னு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் தெரியும். அது எப்படி குழந்தைங்களுக்கு தெரியாதுங்கிறது எல்லாரும் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. குழந்தைக்கு தெரியும், வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா வயிறு ஃபுல்லாகிடுச்சு போதும்னு அவங்களே சொல்லுவாங்க. ஒன்ஸ் போதும்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் நிறுத்திடுங்க. அதுக்கு மேலே திரும்ப நம்ம எடுத்து ஸ்பூன் ஃபீட் பண்ணோம் அப்படின்னா குழந்தை என்ன யோசிச்சுக்குன்னா, ஓகே நம்ம ஒரு வாய் சாப்பிடுவோம் போதும்னு சொன்னால் மீதி எல்லா வாயும் நம்ம அம்மாவே ஊட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்மளே அவங்களுக்கு போட்டு காமிச்சிற மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ எப்பவுமே குழந்தை தானாக சாப்பிட்றதுக்கு பழகுங்க. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, ஒரு மாதம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, அப்புறமா போய் பழகிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது பாசிட்டிவாக இருந்ததுன்னா நீங்களும் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பை, டேக் கேர், பி பாசிட்டிவ்.